குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 10 உணர்வை பெறுதல் மற்றும் செயல்முறையாக்கம் பார்க்க போகிறோம். உயிரின் சுற்றுச்சூழலிலும் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறிந்து அவற்றை உணர வைப்பது நமது உணர்வறிதலின் பண்புன்னு சொல்லலாம். இப்போ தூண்டலை உணர்தல் மற்றும் தூண்டலின் தன்மை உணர்தல் ஆகியவை எங்கே நடைபெறுதுன்னா மூளையில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பிடத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த உணர்வேற்பிகளை 2 வகையாக பிரிக்கலாம். இது என்னன்னு பார்த்தோம்னா புற உணர்வேற்பிகள், அதாவது எக்ஸ்டோ ரிசெப்டர்னு சொல்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலின் மேற்பரப்பை ஒட்டி அமைந்திருக்கும். ஒளி தொடுதல், சுவை மற்றும் வாசனை நுகர்தல் ஆகிய உணர்வுகளை பெறக்கூடிய இந்த வகைன்னு சொல்லலாம். அடுத்து வயிற்றறை உள்ளுறுப்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் உள்ளவைங்கிறது உடலில் உள்ளே ஏற்படும் தூண்டலை உணரக்கூடியவைன்னு சொல்லலாம். அதனால் இதை அக உணர்வேற்பிகள் அப்படின்னு சொல்லலாம். உடல் அசைவு மற்றும் நிலை உணரக்கூடிய இயக்க உணர்வேற்பிகளை அக உணர்வேற்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா எலும்பு தசைகள், இணைப்பு நாண்கள், மூட்டுகள், தசை நாண்கள் மற்றும் எலும்பு மற்றும் தசையில் மூடி உள்ள இணைப்பு திசுக்களை காணப்படும். இப்போ தூண்டலோட வகையை பொறுத்து உணர்வேற்பிகளை நம்ம அட்டவணைப்படுத்தலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒளி உணர்வு கண் பார்க்குறோம், அதாவது ஃபோட்டோ ரிசெப்டில் ஐ பார்க்குறோம். கண் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பார்வை உறுப்புன்னு சொல்லலாம். கண் பார்த்திங்கன்னா மண்டையோட்டோட கண்கோட குழியின் உள்ள கீழ்கண்ட ஒரு 6 வெளியார்ந்த தசைகளால் பொருத்தப்பட்டிருக்கும். என்னென்ன மேல்புற தசைகள், கீழ்ப்புற தசைகள், பக்கவாட்டு தசைகள், நடுப்புற நேர்த்தசைகள், மேற்புற சாய்வு தசைகள் மற்றும் கீழ்ப்புற சாய்வு தசைகள். இந்த தசைகள்லாம் கண்ணினுடைய இயக்கங்களுக்கு உதவக்கூடிய தசைகள் சொல்லலாம். மூணு, 4 மற்றும் 6 ஆகிய மூளை நரம்பு கண்கள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கண்ணிமைகள், இமைமுடிகள் மற்றும் புருவங்கள் ஆகியவை கண்ணுடைய துணை அமைப்புகளாக செயல்பட்டு கண்ணை பாதுகாக்கும் பணி செய்கின்றன அப்படின்னு சொல்லலாம். அந்த அட்டவணையில் பாருங்கள், உணர்வேற்புகள் வகைகள் நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா உணர்வேற்பில் இயக்க உணர்வேற்பினான்னு பார்த்தோம்னா அழுத்தம் மற்றும் அதிர்வுகளை இந்த தூண்டலை பெறக்கூடியதுன்னு சொல்லலாம். அதோட செயல்படும் உறுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா காக்லியா, அரைவட்ட கால்வாய் மற்றும் யூட்டிகுலஸ் பகுதி, இதெல்லாம் அதனுடைய செயல்படும் உறுப்பு மற்றும் அமைப்புன்னு சொல்லலாம். அடுத்து வேதி உணர்வேற்பிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேதிப்பொருட்கள்னு சொல்லலாம். இதோட செயல்படும் உறுப்பு அமைவிடங்கிறது பார்த்திங்கன்னா நாக்கில் உள்ள சுப எறும்புகள் மற்றும் நாசி எபித்தீலியம் அதெல்லாம் சொல்லலாம். அடுத்து வெப்ப உணர்வேற்பிகள் எடுத்துட்டோம்னா வெப்பம் செயல்படும் உறுப்புங்கிறது பார்த்திங்கன்னா தோல். அடுத்து ஒளி உணர்வேற்பிகள் எடுத்துட்டோம்னா தூண்டல் என்னவாக ஒளி தூண்டல் இருக்கும். அடுத்து கண்கள் உள்ள குச்சி மற்றும் கொம்பு செல்கள் தான் அதனுடைய அமைவிடம்னு சொல்லலாம். இப்போ கண் இமைமுடிகள் மற்றும் கண் புருவங்கள், நெற்றி வியர்வை, தூசுகள், சூரிய ஒளி ஆகியோரும் நம்ம கண்ணை பாதுகாக்குங்கிறது இந்த இமைமுடிகளும் கண் புருவங்களும் தான். கண்ணிமேல் உள்ள முடிகளுடைய அடிப்பகுதியில் காணப்படக்கூடிய குற்றிழை சுரப்பிகள் அல்லது செபேசி சுரப்பிகள் இந்த உரோம பாலிகளில் உராய்வு தடுக்கும் ஒரு எண்ணெய் சுரக்கின்றது. இந்த கண்கோளத்தின் மேல் பக்கவாட்டு பகுதியில் காணப்படக்கூடிய லாக்ரிமல் சுரப்பிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்ணீரை சுரக்கக்கூடிய சுரப்பிகள்னு சொல்லலாம். ஒரு நாளில் சுரக்கக்கூடிய கண்ணீரோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1 மில்லி லிட்டர்.
அந்த கண்ணீரில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா உப்புகள் இருக்குது, கோழைப்பொருள்கள் இருக்குது, மற்றும் பாக்டீரியங்கள் இருக்குது. பாக்டீரியா செதிக்கக்கூடிய லைசோசைம் என்சைம் சொல்லக்கூடிய ஒரு நொதி காணப்படுகின்றது. கண் கோலத்தின் வெளிப்புறத்தை சுற்றி பார்த்திங்கன்னா காணப்படக்கூடிய மெல்லிய கோழை பள்ளத்தான பாதுகாப்பு குறைக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா கன்ஜங்டிவா அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் பாருங்கள். கண்ணீர் சுரப்பி, கண்ணீர் கால்வாய், கண்ணீர் பை மற்றும் கண் பாவை, ஸ்கிலீரா, ஐரிஸ், கண்ணீர் நாளம்லாம் இருக்கு இல்லையா. கண் பார்த்திங்கன்னா முன்புற பின்புற 2 அறைகளாக இருக்குது. முன் அறையானது மேலும் 2 அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் அறைங்கிறது கார்னியாவுக்கும் ஐரிஸுக்கும் இடையிலையும், 2ஆம் அறைங்கிறது ஐரிஸுக்கும் விடிலென்ஸுக்கும் இடையிலையும் காணப்படும். இந்த 2 அறைகளுமே பார்த்திங்கன்னா அது முன்கண் திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த பின் அறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையில் இருக்கிறது பின் அறைன்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஜெல்லி போன்ற அந்த பின் கண் திரவம் சொல்ல விட்ரியஸ் ஹியூமர் கண்ணினுடைய கோள வடிவத்தை நிறுத்த உதவக்கூடிய அந்த திரவம்னு சொல்லலாம். இந்த வெடி லென்ஸானது பார்த்திங்கன்னா ஒளி ஊடுருவக்கூடிய இருபுறமும் குவிந்த அமைப்புடைய நீண்ட தூண் வடிவ எபித்தீலிய செல்களால் செய்யப்பட்டிருக்கும். இந்த செல்களுக்கு பார்த்திங்கன்னா லென்ஸ் நார்கள் என்று பேர். இந்த செல்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்னு சொல்லக்கூடிய புரதத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கண் கோலம் பார்க்குறோம். கண் பார்த்திங்கன்னா கோல வடிவமாக இருக்கும். இந்த கோல வடிவ கண்ணில் பார்த்திங்கன்னா 6ல் ஒரு பகுதி மட்டும்தான் வெளியில் புலப்படக்கூடிய பகுதி. மீதமுள்ள பகுதி வந்து எங்கே இருக்குன்னா கண் கோல குழிகளில் புதைந்து காணப்படும். கண்கோளமானது ஒரு 3 உரைகளால் சூழப்பட்டிருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா நாரிடையான ஸ்கிலீரான்னு சொல்லக்கூடிய வெளிப்படலம், இரத்த நாளங்கள் கொண்டிருக்கக்கூடிய கோராய்டுன்னு சொல்லக்கூடிய விழி நடுப்படலம் மற்றும் ஒளி உணர்த்தன்மை கொண்ட விழித்திரைன்னு சொல்லக்கூடிய படலம் ரெட்டினா. ஃபஸ்ட்டு ஸ்கிலீரானா என்னன்னு பார்த்தோம்னா இரத்த நாளங்கள் அற்ற இணைப்பு திசுவாலான பகுதின்னு சொல்லலாம். இது கண்ணோட முன்புறம் வந்து கார்னியாவாக மாறி இருக்கும். பின்புறம் பார்த்திங்கன்னா வெண்மை நிற ஸ்கிலீரா பகுதியாக காணப்படும். இரத்த குழாயலற்ற ஒளி ஊடுருவக்கூடிய இந்த கார்னியாவானது தட்டை அடுக்கு எபித்திய செல்களால் செய்யப்பட்டிருக்கும். இந்த தூசிகளால் கார்னியா அதிகம் பாதிக்கப்படுறதுனால இந்த செல்கள் வந்து கார்னியாவை தொடர்ச்சியாக புதுப்பித்து கொண்டே இருக்கும். அடுத்து ஸ்கிலீரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கார்னியாவோட இந்த பின்புறத்தில் இந்த கண்ணினுடைய வெண்மையான பகுதியாக கண்களை பாதுகாக்கும். மற்றும் ஸ்கிலீராங்கிறது பார்வை நரம்பால் ஊடுருவப்பட்டிருக்கும். ஸ்கிலீராவும் கார்னியாவும் பார்த்திங்கன்னா சேரும் இடத்துல ஸ்லம் கால்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகப்படியாக முன்கண் சுரந்த திரவத்தினை தொடர்ச்சியாக வெளியேற்றி கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓராய்டு உரை பார்க்குறோம். ஓராய்டு உரைங்க பார்த்திங்கன்னா இரத்த குழல்களையும் நிறமிகளையும் கொண்டிருக்கும். இந்த இரத்த குழல்கள் என்ன கண் உரைகளுக்குள் உணவளிக்கின்ற சொல்லலாம். இந்த நிறமை செல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒளி உறைஞ்சி ஒளி உள் எதிரொலிப்பை தடுத்து விடும். குறிப்பு பாருங்கள். நிறப்பார்வைக்கான பார்வை நிறமிகள்னு பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கூம்பு செல்கள் இதில் காணப்படக்கூடிய இருத்ராசின்னு சொல்லக்கூடிய நிறமி வந்து 560 நானோமீட்டர் அளவுள்ள நீண்ட அலைநீளங்கள் கொண்ட ஒளியை உணரக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். இது பச்சை கூம்புகள்
இதில் காணக்கூடிய குளோராப்சின் என்று சொல்லக்கூடிய நிலைமை பார்த்திங்கன்னா 530 நானோமீட்டர் அளவுடைய நடுத்தர அலைகளை உணரக்கூடிய ஒளி உணரக்கூடிய பகுதி செல், அந்த செல்னு சொல்லலாம். நீலக்கூம்புகள் இதில் காணக்கூடிய சைனாப்சின்னு சொல்லக்கூடிய நிலைமை 420 அளவு குறைந்த அலைநீள ஒளியை உணரக்கூடிய பகுதின்னு சொல்லலாம். இப்போ அந்த டயக்ராம் பார்க்குறோம். கண்ணினுடைய குறுக்கோட்டு தோட்டம், இது மட்டுமே தனியாக உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்க. மனித கண்ணின் குறுக்கோட்டு தோட்டத்தை படம் வரைந்து பாகம் கூறி அப்படின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா லென்ஸ், பின் கண்ணறை, முன் கண்ணறை, லென்ஸுடைய தாங்கு இழைகள், விழித்திரை, கோராய்டு ஸ்க்ளீரா, பக்கவாட்டு கண் கோளத்தசைகள், ஓவியா, பார்வை நரம்பு, குச்சி செல், குங்கும செல்லுடைய படம் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்குங்க. அடுத்த கண்ணினுடைய முன்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோராய்டு குற்றிய உறுப்பாகவும் கண்ணின் நிறத்துக்கு காரணமான ஐரிஸாகவும் மாற்றமடைஞ்சிருக்கும். ஐரிஸுங்கிறது கண்ணின் நிறம் உள்ள பகுதின்னு சொல்லலாம். இது காரணியாகவும் லென்ஸுக்கும் இடையே அமைந்துள்ள பகுதி. இது மையத்தில் காணப்படக்கூடிய சிறிய துளைங்கிறது விழிப்பாய்வு அல்லது கண்மணி என்று அழைக்கப்படும். விழிப்பாவைங்கிறது வழியாக ஒளியானது கண்ணில் உள்ள செல்லும். ஐரிஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இருவகை தசைகளால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த வட்ட தசைங்கிறது அதிக ஒளிச்செல்லுள்ள தசைகள் சுருங்குவதால் விழிப்பாவையினுடைய அளவு குறைந்து உள்ளே செல்லும் ஒளியின் அளவானது கட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்து ஆறா தசைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறைந்த ஒளிச்செறிவுள்ள இந்த தசைகள் வந்து சுருங்கி விழிப்பாவினுடைய அளவை அதிகரிக்கும். அதனால் உள்ளே செல்லக்கூடிய ஒளியோட அளவும் அதிகரிக்கும்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிலியரி உறுப்பில் உள்ள மென்மையான குற்றிடை தசைகள் பார்த்திங்கன்னா தூரப்பார்வை, கிட்ட பார்வைக்கு ஏற்ப லென்ஸினுடைய குவியத்தன்மையை மாற்றுகின்றன. இவ்வாறு பார்க்கும் பொருளின் தொலைவிற்கு ஏற்ப கண் வந்து தன்னுடைய குவியத்தன்மையை மாற்றிக்கக்கூடிய இயல்புக்கு பேர் என்னென்னா கண் தகவமைதல், அதாவது அக்காமடேஷன்னு சொல்கிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா இழைகள், குற்றிடை தசைகள் மற்றும் குற்றிடை உறுப்புகள் ஆகியவை உதவுகின்றன. இந்த குற்றிடை உறுப்புகள் உள்ள தாங்கு இழைகள் அது விழி லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதன் இடத்தில் செங்குத்தாக நிலைநிறுத்த உதவுகின்றது. குற்றிடை உறுப்பில் உள்ள இரத்த குழாய்கள் மூலம் சிலியரி உறுப்பானது முன்கண் திரவத்தை உற்பத்தி செய்கின்றது. அடுத்து விழித்திரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்ணில் உள்ள உரையான விழித்திரைங்கிறது 2 பகுதிகளை கொண்டுள்ளதாக இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஒளி உணர் தன்மையற்ற நிறமி எபித்தீலியங்களை கொண்ட பகுதி, மற்றொன்று ஒளி உணர் நரம்பு பகுதின்னு சொல்லலாம். ஒளி உணரக்கூடிய விழித்திரை பகுதி வந்து 3 வகை செல்களை கொண்டிருக்கும். அது என்ன? ஒளி உணர் செல்களான கூம்பு பகுதி, கூம்பு மற்றும் குச்சி செல்கள். இதில் பார்த்திங்கன்னா 2 துருவ செல்கள் மற்றும் நரம்பு செல் திரள் செல்கள் இருக்குது. விழித்தினுடைய பின்புற மையத்தில் உள்ள மஞ்சள் நிற பகுதிக்கு பேர் மக்குலா லூட்டியா என்ற பேர். இந்த பகுதி இந்த தெளிவான பார்வைக்கு காரணமான பகுதின்னு சொல்லலாம். இந்த மாக்குலா லூட்டியாவோட மையத்தில் ஒரு சிறு பள்ளம் காணப்படும். இந்த பள்ளத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபோபியா சென்ட்ராலிஸ் அப்படிங்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான கூம்பு செல் காணப்படும். கண்ணினுடைய பின்முனையின் மையப்பகுதிக்கு சற்று கீழாக பார்த்திங்கன்னா இரத்த குழாய்களும் பார்வை நரம்பும் கண்ணுக்குள்ளே நுழையும். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒளி உணர் செல்கள் கிடையாது. இந்த பகுதிக்கு பேர் குருட்டு புள்ளி, அது பிளைன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். கண்ணில் ஏற்படக்கூடிய அழற்சி அல்லது தொற்று காரணமாக பார்த்திங்கன்னா கன்ஜங்டிவா பள்ளத்துள்ள இரத்த குழாயில் என்னதுன்னா தடிப்புற்று
சிவப்பு நிறமாக மாறி ரத்தம் தெறிக்கக்கூடிய கண்களாக இருக்கும். இந்த கன்ஜெக்டிவிட்டிஸ் அல்லது அந்த ரத்தம் தெறிக்கும் கண்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். குற்றிழி சுரப்பிகள் பாக்டீரியங்கள் தாக்குதலுக்கு உட்படும் பொழுது அது வழியுடன் கூடிய சீழ் நிரம்பிய குழிகளாக குமிழ்களாக காணப்படும். இதற்கு கண் கட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மனிதனிலிருந்து மற்றொரு மனிதனுக்கு குறைந்த நிராகரித்தல் அல்லது நிராகரித்தல் இல்லாத உடல் உறுப்பு மாற்றம் செய்யக்கூடிய ஒரே திசுங்கிறது கார்னியா தான். ஏன்னா இதில் என்ன இல்லை, இரத்த குழாயே இல்லாதனால தான் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் இல்லாமல் உறுப்பு மாற்றம் செய்ய முடியுது. குச்சி மற்றும் கூம்பு செல்லுடைய வேறுபாடுகள் பார்க்கணும். முக்கியமான கேள்வி. குச்சி செல் பார்த்திங்கன்னா குறைந்த ஒளியில் பார்ப்பதற்கு உதவுன்னு சொல்லலாம். கூம்பு செல் பார்த்திங்கன்னா நிறங்களை உணர பயன்படும். அதிக ஒளியில் சிறப்பாக வேலை செய்யும். குச்சி செல்லில் பார்த்திங்கன்னா ரொடாப்சின் நிரம்பி காணப்படும். கூம்பு செல்லில் போட்டாப்சின் அப்படிங்கிற நிரம்பி காணப்படும். ரொடாப்சின் ஸ்கோட்டாப்சின் சொல்லக்கூடிய புரதமும் ரெட்டினால் சொல்லக்கூடிய வைட்டமின் ஆல்டிகைடும் இணைந்து உருவாகிறத ஸ்கோட்டாப்சின் சொல்கிறோம். கூம்பு செல்லில் போட்டாப்சின் சொல்லக்கூடிய புரதம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஆப்சினும் புரதமும் ரெட்டினாலும் இணைந்து உருவாகிறத போட்டாப்சின் சொல்கிறோம். வெடித்திரையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 120 மில்லியன் குச்சி செல்கள் காணப்படும். அதுமாதிரி கூம்பு செல்கள் 6 to 7 மில்லியன் இருக்கும். போவியாவை சூழ்ந்துள்ள பகுதியில் தான் அது அதிகமாக காணப்படும். கூம்பு செல் எங்கே இருக்குன்னா போவியாவிலே இருக்கும். போவியா பகுதியிலே அதிக செறிவோடு காணப்படும். அடுத்து பாருங்கள், ஒளி உணர் செயல்முறைகள் பார்க்குறோம். கண்ணில் நுழையும் போது ஒளியானது கார்னியா, முன்கண் திரவம் மற்றும் லென்ஸ் மூலம் விலகல் அடைந்து விழித்திரையில் குவிக்கப்படும் சொல்லலாம். இதனால் விழித்திரையில் உள்ள குச்சி மற்றும் கூம்பு செல் கிளர்ச்சி அடைகின்றன. குச்சி மற்றும் கூம்பு செல் பார்த்திங்கன்னா அந்த செல் உள்ள நிறைமை பகுதியில் ரெட்டினால் சொல்லக்கூடிய வைட்டமின் ஏ வழிப்பொருளும் ஆப்சின் சொல்லக்கூடிய புரதம் காணப்படும். ஒளி இவற்றின் மீது படும்போது பார்த்திங்கன்னா ரெட்டினாலையும் ஆப்சினையும் பிரித்து ஆப்சின் அப்படிங்கிற அந்த புரதத்தின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்திடும். இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா குச்சி மற்றும் கூம்பு செல்லில் செயல்படக்கூடிய செயல்நிலை மின்னழுத்தத்தை உருவாக்கும். இந்த மின்னழுத்தமானது இரு துருவ செல்கள் மற்றும் நரம்பணு திரள் செல்கள் வழியாக பார்வை நரம்புக்கும் அங்கிருந்து மூளையினுடைய பார்வை உணர்வு பகுதிக்கு அனுப்பப்பட்டு பார்க்கும் பொருளாக உணரப்படும். அடுத்து பார்த்தோம்னா கண்ணினுடைய ஒளி விலகல் குறைபாடுகள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மயோஃபியா அல்லது கிட்ட பார்வை பார்க்குறோம். இதனால் பாதிப்படைந்த நபரால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக என்ன செய்யலாம், பார்க்க முடியும். ஆனால் தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்க முடியாது, காண முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண் கோணம் நீண்டதுனாலையும் வெளி லென்ஸானது அதிகமாக தடிப்புற்று போகிறதுனாலையும் தான் தொலைவில் வரக்கூடிய ஒளிக்கதிரிலிருந்து பொருட்கள் வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் வெளியினுடைய மஞ்சள் பகுதிக்கு முன்பாகவே குவிக்கப்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பார்வை தெளிவற்று காணப்படும். இந்த குறைபாட்டை நீக்கணும் அப்படின்னா நம்ம குழி லென்ஸை பயன்படுத்தணும். இது தொலை தூரத்து பொருள் வரக்கூடிய ஒளிகளை விரித்து சரியாக விழித்தல் செய்யும்.
அடுத்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் மெட்ரோவியன்ஸோட தூர பார்வை அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இதனால் பார்த்திங்கன்னா இந்த பாதிப்படைந்த நபரால் தொலைவில் உள்ள பொருளை தெளிவாக காண முடியும். ஆனால் அருகில் உள்ள பொருள் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. இந்த கண்கோளம் சுருக்கமடைஞ்சு போகிறதுனாலையும் வெளி லென்ஸ் மெலிந்து போகிறதுனாலையும் தான் அருகில் உள்ள பொருட்கள் தரக்கூடிய ஒளிக்கதிர்கள் விழித்திரைக்கு பின்னால் போய் குவிக்கப்படும். அதனால் பார்வை பார்த்திங்கன்னா தெளிவற்று காணப்படும். இந்த குறைபாட்டை நீக்கணும் அப்படின்னா குவி லென்ஸை பயன்படுத்துகிறோம். அது அருகில் உள்ள பொருட்கள் வரும் ஒளிக்கதிரை குவித்து விழித்திரையில் விழ செய்யும். குறைபாடு பார்க்கலாம். தூர பார்வை மற்றும் கிட்ட பார்வை பார்ப்போம். ஏமெட்ரோபிக் கண்னா இயல்பான கண், கரெக்டாக ஒளிக்கதிரானது ரெட்டினால் போய் விழுது. மையோபேஸ் கிட்ட பார்வை அந்த கரெக்டாக ரெட்டினால் குவிமே அதுக்கு முன்னாடியே குவிஞ்சிருது. இப்போ நமக்கு இது சரிப்படுத்தப்பட்ட கண்ணுன்னு சொல்லலாம். தூர பார்வை எடுத்துட்டோம்னா இது சரிப்படுத்துறது இது இருக்குது. முன்னாடி நம்ம குழி லென்ஸ் வச்சோம்னா அது கரெக்டாக போய் ரெட்டினால் குவிஞ்சிருது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபிக் பார்க்குறோம், விழித்திரைக்கு பின்னால் போய் குவிஞ்சிருது. இப்போ குவி லென்ஸ் வைக்கும்போது அது கரெக்டாக விழித்திரையில் குவிஞ்சிருது. அடுத்து ப்ரெஸ் பெய்யுபேன்னு சொல்லக்கூடிய வெள்ளெழுத்து பார்க்குறோம். வயதாச்சுன்னா கண் லென்ஸோட மீள்தன்மையானது விழி தகமையை இழப்பதனால இந்த நிலை ஏற்படும். இதனை சரி செய்யணும்னா குவி லென்ஸ் பயன்படும். அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்டிக்மாட்டிசம் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற வளைவரப்பை கொண்ட கார்னியா மற்றும் லென்ஸால் ஏற்படும். உருளை வடிவ கண்ணாடியில் நம்ம பயன்படுத்தி இந்த குறைபாட்டை நீக்க முடியும். இப்போ குறிப்பு பாருங்கள். முன்கண் திரவம், கண் லென்ஸ், கார்னியா மற்றும் விழித்திரை ஆகிய ரெட்டினா செல்களுக்கு உணவு மற்றும் ஆக்சிஜனை அளிக்கிறது இந்த முன்கண் திரவத்தில் இருக்கக்கூடியவை தான். எந்த அளவுக்கு இது உற்பத்தி செய்யப்படுதோ அந்த அளவுக்கு வெளியேற்றமும் வரும். இதன் மூலம் கண்ணோட உள் அழுத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 16 மில்லிமீட்டர் ஹெச்ஜின்னு சொல்லக்கூடிய பாதரச அழுத்தத்தை நிலையாக பராமரிக்க உதவும். ஸ்லெம் கால்வாயில் ஏற்படக்கூடிய அடைப்புங்கிறது கண்ணில் உள்ள அழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த அதிகரிக்கப்பட்ட அழுத்தமானது விழித்திரையும் பார்வை நரம்புகளையும் நெருக்கி அழுத்தும். இதனால் அந்த கிளாக்கோமான்னு சொல்லக்கூடிய ஒரு கோளாறு ஏற்படும். அடுத்து கண் புரை பார்க்குறோம். விழி லென்ஸில் ஏற்படக்கூடிய புரதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் தான் லென்ஸுடைய ஒளி ஊடுருவும் தன்மை இழந்து இந்த நிலை ஏற்படக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்லலாம். கண் புரை அப்படிங்கிறது காட்ராக்டுன்னு சொல்லுவோம். இது அறுவை சிகிச்சை மூலமாக இந்த குறைபாட்டை சரி பண்ண முடியும். ஏன்னா கண்புரைக்கெலாம் எந்த ஒரு மருந்தும் கிடையாது, அறுவை சிகிச்சை மட்டும் தான் ஒரே ரெமெடி. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒளி உணர்வு ஏற்பிகள் பார்க்குறோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.